ஹாய் ஹலோ கைஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போனால் வேறு ஒன்றும் இல்லை, மைன்கிராஃப்ட் தான். போன தடவை நான் கால் ஆஃப் டியூட்டி போட்டுப்பேன் நினைக்கிறேன். அந்த கால் ஆஃப் டியூட்டியில் அடுத்து நான் மைன்கிராஃப்ட் போகிறேன்னு சொன்னேன், பார்த்துருந்தேன் என்னன்னு தெரியும். அதனால் இப்போ நான் மைன்கிராஃப்ட் போகிறேன். புது வேர்ல்டில் தான் ஒரு பார்ப்பேன், அதனால் வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கிட்ட தான் எடுக்கும். ஏன்னா இப்போதைக்கு நான் போய் படிக்கணும், அதனால் முடிச்சுட்டு போய் படிக்கலான் இருக்கேன். சரி, வீடியோக்குள்ளே போகலாம். டக்குன்னு ஏன் வர மாட்டேங்குது? ஓகே, இது வந்துட்டு ஜாவா எடிஷனில் பெட்ராக் தான். ஃபோன் விளையாடுறதுனால ஜாவாவை மாற்றிக்கலாம் ஆடான்ஸில் போய்ட்டு. நான் என்ன சைன்இன் பண்ணல, அது எப்படி பண்ணுறதுன்னு தெரில, அதனால் அது பார்த்துக்கலாம். என் ஸ்கின் இது தான், அதனால் பார்த்துக்கோங்க. ஸ்கின் இது. சரி, நான் இப்போ உள்ளே வந்துட்டேன். தேவையில்லாமல் பேசிக்கிட்டேன், அது நீங்கள் கேட்டால் போவேன். இப்போ உங்கள் கண் முன்னாடியே நான் கிரியேட் வேர்ல்டு கொடுக்குறேன். நான் எதுவுமே பண்ணல, உங்கள் கண் முன்னாடி பண்ணுறேன். ஆனால் சின்ன ரிசோர்ஸ் பேக்கெலாம் நான் வச்சுருக்கேன். ஆனால் அது நான் ஆட் பண்ண விரும்பலை. அதனால் மல்டிப்ளேயர் ஷீட்ஸில் ஒன்றே ஒன்று இருக்குது, நான் கீப் பண்ணி வச்சுருக்கேன். ஆன்லைன் வச்சுக்கிறேன். எனக்கு பயமாகவே இருக்குது, ஜாம்பி வந்து அடிச்சுன்னா பார்க்கலாம். அங்கே அதே இடத்துல தான் போய் எடுக்கணும். போனஸ் டெஸ்ட் பண்ணிச்சு போகிறேன். ஓகே, இது போய்ட்டுனே தேவையில்லாமல் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சார்ஜ் அவ்வளோக்கா இல்லை, இது தான் இருக்குது. வேணால் கிரியேட் வேலை கொடுத்துட்றேன், கொடுத்ததெல்லாம் இருக்கணும். ஸோ முன்னாடியே கிரியேட் வேலை கொடுக்குறேன். கட் பண்ணவே இல்லை, பார்த்துக்கோங்க. கட் பண்ணவே இல்லை, எந்த இடத்துலையும் கட் பண்ணல. கொஞ்ச நேரத்துக்கு நிறைய கட் பண்ணேன், அதோட அவ்வளோதான். அங்கங்கே கட் பண்ணுவேன். ஆனால் நான் க்ரியேட்டிவாக மாற விரும்பலை. இப்போ என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, என்ட்ரி ட்ராகனாக தோக்கடிக்கலான்னு இருக்கேன். அதான் என்னோடய குறிக்கோள். நான் ஏற்கனவே 3 தடவை தோக்கடிச்சிருக்கேன். இப்போ நான் ஷார்ட்ஸ் போட்டு அதில் என்ன போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும். மைன்கிராஃப்ட் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். ட்ராகன் பால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அதில் கூட நான் போட்டிருக்கேன், நிறையாவே போட்டிருக்கேன். ட்ராகன் பால் தான் நிறையா இருக்கும். ரீசெண்டாக ஒருத்தன் கேம் மைன்கிராஃப்ட் வேறு மாதிரி இருக்கும், அது நான் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் சபரிஸ். அவன் வந்துட்டு நான் ரொம்ப சர்வைவலில் தான் விளையாண்டதை கண்டுக்காம போட்டேன். அது க்ரியேட்டிவில் இருக்குது, நம்பிக்கவே இல்லை. ஆனால் நான் க்ரியேட்டிவ் ஆக விரும்பலை, சர்வைவலாகவே ஆகிக்கிறேன். ஓகே, நான் உள்ளே வந்துட்டேன். பிளெயினாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஆஹா ஆஹா, ஓகே, நீங்கள் பார்த்துன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்லாம் கொடுத்தேன் நான். உடன் பிக்கப்ஸ் வந்துருச்சா? சரியான தேவையில்லை. இப்போதைக்கு நான் டார்ச் மட்டும் எடுத்துக்கிறேன். நான் கிரியேட்டிவ் வாங்க விரும்பலன்னு நான் முன்னாடி சொல்லியிருப்பேன். ஏன் எது வந்து சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு கிரியேட்டிவ் ஆகினா அப்போ நீங்கள் தான் சொல்லுவீங்க, வந்துட்டு கிரியேட்டிவ் ஆகி தான் தோக்கடிச்சிருக்கான், அதனால் நம்ம நம்ப முடியாது, இந்த மாதிரிலாம் யோசிப்பீங்க. இந்த மாதிரி யோசிக்கக்கூடாது, வேறு லெவலில் இருக்குது. அந்த மாதிரி யோசிக்கக்கூடாது தான், கிரியேட்டிவ் ஆகக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். அவ்வளோதான், என் குறிக்கோளே அவ்வளோதான். பேச மாட்டேன், நான் இப்போதைக்கு ஒரு வில்லேஜை தான் கண்டுபிடிக்கிறேன். இப்போதைக்கு எனக்கு ஸ்டோன் தேவைப்படுது. நான் மைன்கிராஃப்ட் பற்றி நிறையாவே தெரியும், எனக்கு தெரியாமல் தான் அவ்வளோக்கா விளையாடுறேன். கேட்காதீங்க, தெரியும் நல்லாவே. என் ஹீரோ ஃப்ரெண்ட் பார்க்கணுன்னு தான் எனக்கு ஆசை. அங்கே எப்படி இருப்பான் எல்லோரும். நான் டிவிலெலாம் பார்ப்பேன், க்ரீப்பி பாஸ்தா, ரைக்ளோம் கரெக்டாக தான் படிக்கிறேன். அவங்க க்ரீப்பி பாஸ்தா போடுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிப்பேன், பார்த்தீங்கன்னா
நான் கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் வேறு எதுவும் பண்ண போகிறது இல்லை. ஸ்டிக்கு ஐயோ தப்பு போகிறேன். அதுக்கப்புறம் சாரி தப்பாக போகிறேன். ஸ்டோன் ஃபஸ்ட்டு ஸ்வாடு, அப்புறம் பிக்காக்ஸ் இருக்குது. அதனால் நம்ம ஆக்ஸ் செஞ்சுப்போம். ஓகே அவ்வளோதான். நான் டெக்னோ பிளேட்லாம் நிறைய பார்த்துருக்கேன். அது பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் என்ன இப்போ ரீசெண்டாக இறங்கிட்டாரு. அது எப்போ இறந்தாரு பார்த்தீங்கன்னா தெரியும். 2022 தான் நினைக்கிறேன். 22 கரெக்டாக தான் சொல்கிறேன்னு தெரியல. 22 நான் நினைக்கிறேன். பெட்டு தேவையில்லை. இப்போ நம்ம வில்லேஜ் போகிறனால பெட் அந்த வில்லேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறேன் நான் தேடி தான் கண்டுபிடிப்பேன். எப்படி தேடுவேன்னு இருந்துச்சுன்னா என் பாப்பா வரும். வரல, அது தேவைலாம் பேசிக்கிட்டு இருக்கோம். வந்து நான் கட் பண்ணுவேன். வந்துச்சு கை கட் பண்ணது. சாரி கைஸ். இப்போ வந்து என் பாப்பா கத்திச்சு. அதெல்லாம் கேட்டிங்கன்னா அப்புறம் அவ்வளோதான். சரி நாங்கள் ஒரு செடி வீடு இருக்குது. அப்போனா அது பின்னாடி வில்லேஜ் இருக்கும். இதை நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா அது எனக்கு தெரியும். அப்படி தான் நான் நிறைய வில்லேஜ் கண்டுபிடிப்பேன். எங்கிட்ட இருக்கும், இங்கிட்ட இருக்குமா? அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். கரெக்டு தானா தப்பான்னு தெரில. இங்கே என் பாப்பா எதுக்கு வந்து கற்றுதுன்னா, அங்கே டிவி வந்து என் பாப்பா அங்கிட்ட வந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு இங்கே நெட் ஆன் பண்ணணும். ஹாட்ஸ்பாட்டு நெட்டு இங்கே நான் அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா இங்கேயும் தீரும் அங்கேயும் தீரும். அப்புறம் என்னாகும், வேகமாக தீருமா? அதனால தான் இப்போ என் பாப்பா வந்து கத்திக்கிருந்துச்சு. நான் தான் கட் பண்ணேன். எப்படி கத்துச்சுன்னா எனக்கே காது கிரிகிற மாதிரி கத்துச்சு. அந்தளவுக்கு கத்துச்சு. அப்புறம் நீங்கள் கேட்டிங்கன்னா அப்புறம் அவ்வளோதான். சரி இப்படியே நான் கிராஸ் பண்ணி போயிடலான்னு நினைக்கிறேன் நான். சரிங்க கைஸ், இப்போ வில்லேஜ் மட்டும் இல்லைன்னா எனக்கு அவ்வளோதான் கைஸ். இதுக்கு நான் கஷ்டப்படுற தேவையில்ல, எப்படியே போயிடுவேன். வில்லேஜ் இருக்கணும். இல்லை அங்கிட்டு இருக்குமோ? நீங்கள் எப்படி வில்லேஜை கண்டுபிடிப்பீன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை யூஸ் பண்ணி பார்க்குறேன் கரெக்டாக இருக்கான்னு. வில்லேஜுக்கு போனோடனே நீங்கள் எல்லோரும் பண்ணுறது அயன் குழம்பு தூக்கி போட்டு மிதிக்கிறது. அது எனக்கு தெரியும். நான் அப்படி தான் பண்ண போகிறேன். செடி வீட்டுக்குள்ளே போகிறது எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்கும் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா ரைட்லும் க்ரீப்பி பாஸால் இப்படி தான் செடி வீட்டுக்குள்ளே போய் ஒருத்தவங்க மாட்டிப்பாங்க. அதை நான் பார்த்துருக்கேன். ஏதோ ஒரு கேர்ள் தான் போகணும்னு நினைக்கிறேன். கேர்ளாக பாயான்னு தெரியல எனக்கு இருக்கிறது. கேரக்டர் கேர்ளாக பாயான்னு தெரியல. இப்படி தான் போய் மாட்டி கண்ணாப்பின்னா ஆகி செத்து போயிடுவாங்க. ஐஸ் கேவலமாக இதுக்குள்ளே வந்து மாட்டினேன். கைஸ் இல்லை கைஸ், இப்போ நான் கட் பண்ணி தேடி இப்படியே ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் பாப்பா எனக்கு பிடிச்சி சொல்லிட்டு போட்டு கிரியேட்டிவ் யூஸ் பண்ணுறாங்க. அதையும் நான் யூஸ் பண்ணாமல் தான் நான் விளையாடுவேன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தூரத்தில் தான் வில்லேஜே தெரிஞ்சு. நான் எப்படி வந்தேன்னா அந்த சைடாக அப்படி வந்து இப்படி மேலே ஏறி இப்போ பாட்டுருந்தா வில்லேஜ் இங்கேயும் இருக்குது. ஓகே நைட் ஆகிட்டே இருக்குது. நம்ம வேகமாக வில்லேஜுக்கு போகிறது நல்லது.
நான் க்ரியேட்டிவ் மூலம் யூஸ் பண்ணலாம் நின்னேன். ஆனால் கட் பண்ணியிருந்தானா நீங்கள் யோசிப்பீங்க கண்டிப்பாக க்ரியேட்டிவ் மூலம் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நான் யூஸ் பண்ணவே இல்லை சத்தியம். நைட் ஆயிடுச்சு கைஸ், வேகமாக போகிறது நல்லது. ஓகே வில்லேஜுக்கு வந்துட்டேன். அயன்குளம் பார்க்கல. அப்படியே ஃபஸ்ட்டு தூங்குறது தான் நம்மளுக்கு வேலை. கூட வில்லேஜரு நான் தூங்குவேன். தூங்காச்சு கைஸ், பாவம் வில்லேஜரு. சரி நான் எவ்வளோ நிமிஷம் ஆகுது? 10 நிமிஷம் ஆச்சு. இன்னும் 5 நிமிஷத்தில் நான் வீடியோ முடிச்சுக்கலான்ட்டு இருக்கேன். சொல்லப்போனால் உண்மையாக சொல்லப்போனால் நானே சொல்லிடுறேன், க்ரியேட்டிவ் யூஸ் பண்ணி தான் வில்லேஜ் தேடிக்கிட்டேன், கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு க்ரியேட்டிவில் யூஸ் பண்ணி வீடியோ கட் பண்ணால் தான் பார்த்தேன். ஏதோ ஒரு ஷார்ட்ஸ் ஒருத்தவங்க பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்துட்டு இப்படி தான் கண்டுபிடிச்சாங்க, யூஸ் பண்ணி கட் பண்ணி வில்லேஜை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் அந்த மாதிரி தப்பு பண்ணணும்னு யோசிக்கல. ஆனால் க்ரியேட்டிவில் வச்சுட்டு கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் தூரத்துலேருந்து சர்வேவில் இருந்தால் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம இப்போ அயன்குளம் கண்டுபிடிச்சேன் கைஸ். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அடிக்கிற வேலை ஓடுறது தான். நிறைய பேர் பண்ணுவீங்கன்னு தெரியும். இதுக்கு ரொம்ப தூரம் ஓடி இப்போ என் பாப்பா வந்து கத்திட்டு ஓடிச்சு, ஆனால் தான் கட் பண்ணேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ எனக்கு ரொம்ப பசிக்குது வேறு. இருங்க கைஸ், ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்டுக்கிறேன் சாப்பாடு. இந்த அயன்குளம் இங்கே நிற்கட்டும், ஃபஸ்ட்டு நான் சாப்பாடு செஞ்சுக்கிறேன். நான் சாப்பாடு ரொம்பவே முக்கியம். பாருங்களேன் எவ்வளோ பசிக்குதுன்னு, விட்டால் செத்தே போயிடுவான் போல, அந்தளவு பசிக்குது. நானும் பார்க்காமே அயன்குளம் தேடிக்கிருக்கேன். ஐ திங்க் சாப்பாடு பார்த்தாதோ. ஐயோ நான் பெரிய க்ளோ பிளேயர்னு நினச்சிட்டேன். இது வைக்கிறது போல் சிக்கன் வைப்போம், சிக்கன் 65. சரி இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஏன்னா என் பாப்பா கூப்பிடுது, அவங்க டிவி பார்க்க நான் போகணும் வேறு. இங்கே ட்ராகன் பால் பார்த்தீங்கன்னா தெரியும், கார்னரில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 14 இருக்குது. அப்படி யாரும் இல்லை தான் சொல்கிறேன், சும்மா ஆண்ட்ராய்டு 14 இருக்குது. ஓகே கைஸ் முடிச்சாச்சு. இப்போ போய் அயன்குளம் இப்போ அடித்தோடனே நான் இப்போ இது பண்ணிடுறேன், கட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டோன் எல்லோரும் என்ன பண்ணுறது? நான் ஸ்வாடு வச்சே பண்ணுறேன். அயன்குளம் முடித்தோடனே எங்கிட்டு ஓடணும்? அடுத்து என்ன பண்ணுவாங்க? மறந்து போச்சு. நான் யூடியூப்பில் போய் பார்க்குறேன். ஏன்னா சரி வெற்றிகரமாக முடிச்சாச்சு. 5 எப்படா? ஓகே இதை வச்சு நான் என்ன பண்ணேன்? ஃபஸ்ட்டு நான் போய் கேவுக்கு போகணும். பிளாக் ஸ்மித்து சாரி இப்போ ஃபஸ்ட்டு பிளாக் ஸ்மித்துக்கு உள்ளே போய் வைக்கிறேன். சரி போவான் இந்த புல்லட் வேறு. பிளாக் ஸ்மித்துக்குள்ளே போ. ஸ்டெப் 2 ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி. சத்தியமாக நான் ஒன்றுமே பண்ணல, இதே என்னோட ஃபஸ்ட்டு லூட்டு. எப்படி செஞ்சலாம்? ஆனால் பிகாஸ் இருக்கு, நான் விருப்பம் பண்ணல. எப்படா ஏங்க கைஸ் மொத்தம் இந்த வில்லேஜில் ஒரு பிளாக் ஸ்மித்தாக இருக்கா இல்லை 2 பிளாக் ஸ்மித்தாக இருக்கான்னு பார்த்தேன். எனக்கு புரியல கைஸ், சத்தியமாக நான் கட் பண்ணி போய் இதில் போடுறதுன்னு நினைக்கவே இல்லை.
அப்படியே என் பாப்பா சொல்லிச்சு இப்படி பண்ணுறா, பெரிய பெரிய ப்ளோ பிளேயர்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. புரியவே இல்லை கைஸ், எப்படி கைஸ் இது ஃபஸ்ட்டு பிளாக் மிஸ் தானே? ஓகே ஆமாம். சரி கைஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் நான். லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி மைன்கிராஃப்ட் வீடியோ பார்ப்பேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அனுப்பிச்சுடுங்க. இந்த பக்காக ஃபோன் பக்காக இல்லை, மைன்கிராஃப்ட் பக்காக இல்லை. மைன்கிராஃப்டை இதோட முடிச்சுக்கிறேன். குட் நைட்டுன்றேன். ஓகே, இதோட முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். பை பை.